கரூர் அசம்பாவிதம் தொடர்பான சிபிஐ விசாரணையில இன்று தளபதியிடம் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்றத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் கேள்வி என்னன்னா, நிகழ்ச்சி நடைபெறும் நாளில் இறுதி முடிவு யாருடையது? புஷி ஆனந்தா, மதியழகனா, இல்லை நீங்களா? இரண்டாவது கேள்வியா, கூட்டம் அதிகமாகிறது என்று தகவல் வந்தபோது நிகழ்ச்சியை தொடர சொன்னது யார்? மூன்றாவது கேள்வியாக, நீங்க பிரச்சார வாகனத்தில் பேசிக் கொண்டிருந்த போது பாதுகாப்பு அதிகாரிகளுடன் உங்களுடன் இருந்தவர்கள் தொடர்பில் இருந்தார்களா? நான்காவது கேள்வியாக, கூட்ட நெரிசல் ஏற்பட்ட அந்த நிமிடங்களில் நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? ஐந்தாவது கேள்வியாக, காயமடைந்தவர்கள் இறந்தவர்கள் பற்றி உங்களுக்கு உடனடி தகவல்கள் கிடைத்ததா? ஆறாவது கேள்வியாக, மேடையில் இருந்து பின்வாங்குங்கள், அமைதியாக இருங்கள் போன்ற அறிவுறுத்தல் கொடுக்க முயற்சி செய்தீர்களா? ஏழாவது கேள்வியாக, கரூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை ஆகியவற்றிடமிருந்து இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கையான அனுமதி பெறப்பட்டதா? எட்டாவது கேள்வியாக, கூட்ட அளவு, நேரம், பாதுகாப்பு போன்ற காவல்துறையின் நிபந்தனைகள் பின்பற்றப்பட்டதா? ஒன்பதாவது கேள்வியாக, பாதுகாப்பு பணியாளர்களுக்கு தடுப்புகள், நுழைவுகள் வெளியேற்ற வழிகள் இருந்ததா? பத்தாவது கேள்வியாக, கூட்டம் திடீரென அதிகரித்ததை யார் கவனித்தனர், என்ன நடவடிக்கை எடுத்தனர்? இந்த 10 கேள்விகள் மட்டும் இல்லைங்க. இந்த அசம்பாவிதம் தொடர்பான உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? பாதிக்கப்பட்ட மக்கள் உங்களிடம் சொன்ன விஷயங்கள் என்ன? நீங்கள் இதை தற்செயலாக நடந்த ஒரு அசம்பாவிதமாக பார்க்கிறீர்களா, இல்லை திட்டமிட்டு செய்த சதியாக பார்க்கிறீர்களா? இது போன்ற பல கேள்விகளை தற்போது சிபிஐ தளபதியிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் ஜனநாயகனோட இந்த சென்சார் வழக்க உச்சநீதிமன்றத்தில் அவசர வழக்கா எடுக்கல. என்ன காரணம்ன்றது தெரியல. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கரூர் இஷ்யூவால சிபிஐ இப்ப டெல்லியில நடத்துற விசாரணை மட்டும் இல்ல, இங்க தமிழகத்துல எல்லார்கிட்டயுமே அவ்வளவு கேள்விகள் கேட்டாங்க. நான் அடுத்த வீடியோல அதை பதிவு பண்றேன். நீங்க எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்.